இதோ இன்றைய தினத்திலே நமது பிள்ளைகள் இறை ஆசீரும் பெரியோர்களாகிய நமது ஆசீரும் நாடி நிற்கிறார்கள். கைகளில் ஏந்திய மெழுகுதிரி அது சிந்தும் ஒளியோடு பணிவோடும் பக்தியோடும் நிற்கும் இவர்களை தம் வல்லமையால் நிரப்பும்படி ஆவியாரின் அருளாசீர் நாடி நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். அன்று தாபோர் மலையிலே சூழ்ந்து கொண்ட மேகம் இதோ நமது பிள்ளைகள் மேல் சூழ்ந்து நிற்கிறது. அன்று நிழலாடி அந்த மேகத்தின் உள்ளிருந்து வந்த ஆண்டவருடைய குரல், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் பூரிப்படைகிறேன் என்று சொன்ன அதே குரல் இதோ பொது தேர்விற்காக தங்களையே முழுமையாக தயார் செய்து இறையாசி வேண்டி நிற்கின்ற இந்த பிள்ளைகளின் மீது, இதோ என் அன்பார்ந்த பிள்ளைகள், இவர்கள் மற்றில் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லி மீண்டும் நமக்கு ஒலிக்கின்றது. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த காலை பொழுதிற்காக நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. திருப்பாடல் 126:5 நாங்கள் வாசிக்கின்றோம், கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று. இதோ எங்களுடைய பிள்ளைகள் பல நாட்களாக தங்களையே முன் தயாரித்து ஆசிரிய பெருமக்களினுடைய பேருதவியோடு தங்களுடைய பாடங்களை தயாரித்து பல இரவுகளை தூங்காமல் தயார் செய்து தங்களையே முழுமையாக இந்த தேர்விற்காக அர்ப்பணம் செய்து கொண்டு படித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்களுடைய கடுமையான உழைப்பினை நீர் ஆசீர்வதித்திருளுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுத்திருளும். இவர்கள் பயத்தை வெல்வார்களாக. தேர்வில் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவரே நீர்தாமே ஞானத்தின் துவக்கமும் ஊற்றாக இருக்கிறபடியினால் இவர்களுக்கு அவற்றையெல்லாம் நினைவூட்டி இந்த பிள்ளைகள் தேர்விலே சிறப்பாக கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதிலளித்து வெற்றியடைய நீர்தாமே கிருபை புரிந்தருளும். இவர்களுடைய அச்சத்தை நீக்கியருளும். அஞ்சாதே, இதோ உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று உம்முடைய அருகாமையை வெளிப்படுத்தி தேர்வறையிலே நீரே அவர்களோடு உடனிருந்து அவர்கள் எழுதுகின்ற ஒவ்வொரு எழுத்துக்களிலும் உமது ஆசீர்வாதத்தால் நிரப்பி தகுந்த விடையாக அவை அமைய நீர்தாமே கிருபை புரிந்தருளும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இந்த தேர்வுகளில் வெற்றி பெற்று தங்களுக்கும் தங்களுடைய பெற்றோர்களுக்கும் தங்களை பயிற்றுவித்த ஆசிரிய பெருமக்களுக்கும் தங்களுடைய பள்ளிக்கும் பெருமை சேர்த்து தருவார்களாக. பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரும் இணைந்து சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இந்த ஆலயத்தில் கூடியிருக்கின்ற அனைத்து பெரியவர்களும் தங்களுடைய வலது கரத்தை இந்த பிள்ளைகளின் பால் நீட்டி God bless you என்று உரக்கச் சொல்லுங்கள். God bless you. May God bless you. May God bless you. Amen.